கோவக்காய் தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கோவக்காய் தொக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரே கோவக்காய் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானா நீள் நீளமாக கட் பண்ணி வச்ச கோவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அதே கடாயில் அதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை போட்டு வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு பக்கம் வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை போட்டு எடுத்தால் சூப்பரான கோவக்காய் தொக்கு ரெடி. இது சாதத்துக்கு கூட அட்டகாசமாக இருக்கும். சுட சுட சாதம் போட்டு இந்த கோவக்காய் தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.